நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பேச போகிறேன். அதாவது இன்று எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டு என்றாலே இரவு 12 மணிக்கு தான் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே லக்னம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி கொஞ்சம் பேசலாங்க. கன்னி லக்னத்தில் பிறக்குது, சிம்ம ராசியில், மகம் நட்சத்திரத்தில். இது வரைக்கும் இருந்த அந்த புதன், அதாவது செவ்வாய் இருக்கு இல்லையா, அவர் மாறி சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி லக்னத்திலேயே இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான், கும்பத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில், அதாவது கன்னி லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம்ன்றது மேஷராசி, அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. சரிங்க, இப்போ இத்தனை கிரகங்களை ஒட்டி எப்படிலாம் பலன் வருது அப்படின்னு பார்க்குறச்ச சந்திரன் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காங்க. சரி, இதனால புத்தாண்டு இதில் பொது பலன்கள் ரொம்ப முக்கியம். யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம். பெண்களுக்கு ரொம்ப சுபிட்சமான, அதாவது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெண்கள் முன்னேறுவார்கள் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒதுக்கீடுகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சியில் அவங்க ஒரு தொழில் முனைவராக பெரிய ஆளாகவும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இந்த 2024 வந்து எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக ஆக்கிரமிப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. கலைத்துறையில் இப்போ ஓடிடி இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிகழும். அதே மாதிரி சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் என்ன மாதிரியான விஷயங்கள்னா மருத்துவர்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். அதாவது அவங்களுக்கும் அந்த டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 அமையுது. அதே மாதிரி கணினித்துறை என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆவாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. எப்படின்னா இந்த வெளிநாடு இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபங்கள், இ-காமர்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு லாபங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அரசியல்வாதிகள்லாம் ஒருவருக்கு, அதாவது தலைமையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் மரணம் சம்பவிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டுமா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து வர பார்க்குறதுனால ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருக்கும் பிரச்சனைகள் நிகழும். உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானும் எங்கே இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் உழைப்பு மிக அவசியம். உழைத்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சன்மானங்கள், நல்ல ஒரு நிகழ்வுகள் அமையும். உங்களுடைய அதாவது 12வது இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவான்லாம் வச்சிருக்கிறார். சரி, இதனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து நீங்கள் பொதுவாகவே யார்ட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு பற்றி ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் வச்சுருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. அந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் அவங்கக்கிட்ட மட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ராசி எதுன்னா மகர ராசிக்காரங்க தான். பொதுவாகவே ரொம்ப ஒரு இடத்துல உட்காரவே மாட்டீங்க. எப்போவுமே நகர்ந்துகிட்டே இருப்பீங்க, அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பீங்க. அது மாதிரி ராசினாலும் அது உங்களுக்கு பொருந்தும். சரிங்க, இந்த கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காங்க. தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு கைவிட மாட்டார் சொல்லலாம். நல்லதொரு விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. குறிப்பாக நல்ல ஒரு வேலையும் நிரந்தர பணியும் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு 3 மாதம் வேலை செய்வாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, அப்படிலாம் வராது. தொடர்ந்து ஒரு வேலை கிடைக்கும். உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். குரு பகவானுடைய விஷயங்களும் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் மாறும்போது நிச்சயமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுங்க, பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் ஆசைப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு.
நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஆண்டில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை பிடிச்சிங்க. அவருக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிக உத்தமம். இது தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு பல விதங்களிலும் பிரச்சனைகள் வந்தாலும் தடை தாமதங்கள் வந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சனி பகவானை கும்பிடுங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இருக்குல்ல, எந்தெந்த நிறம் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நீலக்கரம், சாம்பல் நிறம்.